மகாவதார் பாபாஜி சொல்லி கொடுத்த கிரியா வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் அதர் கிரியாஸ். எல்லா கிரியால விட இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். சோ கிரியா வந்து நம்ம பண்ணும்போது நம்மளோட கர்ம வினைகள் ஆகாஷிக் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய கர்மாஸே வந்துட்டு பேர்ன் ஆகுது. எப்ப அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ல எந்த கர்மாஸுமே இல்லாம கம்ப்ளீட்டா எம்டி ஆகுதோ அப்பதான் நம்ம பிறவி இல்லாத அந்த ஒரு பெருவாழ்வு வந்து நம்ம அடைவோம். மச்சமணி சித்தரை வந்து அவர் ஒரு மாயைக்குள்ள போய் லாக் ஆயிடுவார். அவரை வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு கோரக்கர் சித்தர் தான் போய் இது கிடையாது, நீங்க என்ன எப்பேற்பட்ட ஆளு, நீங்க என்ன மறுபடியும் போய் மாயைக்குள்ள போய் லாக் ஆயிட்டு இருக்கீங்க, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு பல திருவிளையாடல்கள் கோரக்கர் நிகழ்த்தி தான் மச்சமணி சித்தரை கூட்டிட்டே வந்தாரு. இப்ப குடும்பம், குழந்தை, குட்டி இதெல்லாம் வந்து பொய், ஆனா இதெல்லாம் தான் உண்மையா தெரியுது. சோ எப்ப வந்து இந்த ஒரு திரை அகற்றப்படுகிறதோ அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு உண்மையான வெளிச்சமே வந்து உங்களுக்கு தெரியும். பாபாஜி அவர்கள் வந்து கிரியா சொல்லி கொடுக்குறாங்க. கிரியானா என்ன? சோ பொதுவா கிரியா அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஆக்ஷன். சோ எந்த ஒரு யோகிக் பயிற்சிய, அது பிராணாயாமாவா இருக்கலாம், யோகாவா இருக்கலாம், ஆசனங்களா இருக்கலாம், இல்ல வந்து மெடிடேஷனா இருக்கலாம், எந்த ஒரு யோகிக் பிராக்டிஸ நீங்க டிசிப்ளினோடவும் டெடிகேஷனோடவும் எவ்ரிடே தவறாம அதை வந்து நீங்க ஒரு டிவோஷனலா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களோ அது வந்து கிரியா அப்படின்ட்டு தான் வந்து சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா மகாவதார் பாபாஜி சொல்லி கொடுத்த கிரியா வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் அதர் கிரியாஸ். எல்லா கிரியால விட இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். சோ கிரியா வந்து நம்ம பண்ணும்போது நம்மளோட கர்ம வினைகள் ஆகாஷிக் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய கர்மாஸே வந்துட்டு பேர்ன் ஆகுது. என்ன ரெக்கார்ட்? ஆகாஷிக் ரெக்கார்ட். சோ ஆகாஷிக் ரெக்கார்ட் வந்து நம்மளோட ஆத்மால இருக்கும். சோ அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய அந்த கர்மா எவ்வளவு இருக்கு, குட் கர்மா எவ்வளவு இருக்கு, பேட் கர்மா எவ்வளவு இருக்கு, இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம பிறவி எடுத்துட்டே இருக்கோம். எப்ப அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ல எந்த கர்மாஸுமே இல்லாம கம்ப்ளீட்டா எம்டி ஆகுதோ அப்பதான் நம்ம பிறவி இல்லாத அந்த ஒரு பெருவாழ்வு வந்து நம்ம அடைவோம். சோ அந்த ஒரு நிலையை அடையணும் அப்படின்னா நம்ம எவ்வளவோ பயிற்சி பண்ணணும். சோ அதுல வந்துட்டு நம்மள ஈஸியாவும் பவர்ஃபுல்லாவும் உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரே யோகிக் பிராக்டிஸ் என்ன அப்படின்னா அது கிரியா யோகம் மட்டும்தான். சோ அது வந்து மகாவதார் பாபாஜி சொல்லி கொடுத்தது அப்படிங்கறதுனால இது நேரா சிவபெருமான் கிட்ட இருந்தே வந்த ஒரு கலைன்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, ஏன் குறிப்பிட்டு இந்த கிரியா சொல்லி தரணும் பாபாஜி? இப்போ மத்த பயிற்சிகள் எல்லாமே இப்போ ஒரு குண்டலினி ஆக்டிவேட் பண்றதாகட்டும், இல்ல வந்து ஒரு தேர்ட் ஐ ஆக்டிவேட் பண்றதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்கள். பட் இந்த கிரியா மட்டும்தான் இந்த ஆத்மாவுக்கு தேவையான விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த பிறவி அப்படின்ற ஒரு சுழற்சி இருக்கு இல்லையா, அது நம்ம என்ன பண்ணாலும் மறுபடியும் இங்கேயேதான் மறுபடியும் பிறந்துட்டே இருக்கும். சோ அந்த ஒரு லூப், அதாவது பர்த் லூப்னு சொல்லுவாங்க, திரும்பி ஒரே சைக்கிள் அப்படியே போயிட்டே இருந்தா அது லூப்னு சொல்லுவாங்க. சோ அந்த லூப்பை வந்து கட் பண்றதுக்கான ஒரே வெப்பன் கிரியா கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அந்த கிரியா சக்திக்கு தான் அந்த ஆத்மால இருக்கக்கூடிய பதிவுகளை டெலீட் பண்ற அளவுக்கு வந்து பவர் இருக்கு. சோ அது அந்த கிரியா பயிற்சி இதுவும் வந்துட்டு மூச்ச உள்முகமா திருப்புற பயிற்சி தான். சோ அந்த பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி நம்ம பண்ண நம்மளோட கர்மாஸ் கொஞ்சம் கொஞ்சமா கழிஞ்சிட்டே வரும். சோ அந்த பயிற்சி வந்து இப்போ இந்த ருத்ர கிரியா அப்படின்ற பேர்ல இப்போ இந்த டீச் பண்ணி கொடுத்துட்டு இருக்க இந்த கிரியா யோகம் வந்து இருக்கிறதுலயே இன்டென்ஸான ஒரு பயிற்சி. அது நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிரியா இனிஷியேஷன்ஸ் வாங்கினவங்க அத்தனை பேருமே வந்து இம்மீடியட்டாவே நிறைய விஷயங்கள் அவங்க உணர்ந்ததும், அதுவும் எஸ்பெஷலி ஹிமாலயாஸ்ல அந்த கிரியா இனிஷியேஷன்ஸ் கொடுக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாத ஆட்கள் கூட, ஒரு தியானத்துல 5 நிமிஷம் கூட என்னால உட்கார முடியாதுன்ற பீப்புள் கூட அங்க வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் எல்லாம் என்னென்னமோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு கிரியா அவங்களை எங்கேயோ கூட்டிட்டு போயிடும். அந்த கிரியா பயிற்சி ரொம்ப கடினமானதா இருக்கும். ருத்ர கிரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 மினிட்ஸ் நீங்க வந்து ஒரு நாளைக்கு நீங்க பண்ணீங்கனாலே போதும். சோ அந்த 30 மினிட்ஸ் வந்து பண்ணாலே போதுமானதா அப்படின்றது வந்து டியூரேஷனை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த டியூரேஷன் 30 மினிட்ஸ்ல எந்த அளவுக்கு டோசேஜ் அவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காருன்றதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயமே. சோ அதனால 30 மினிட்ஸ் இஸ் மோர் தேன் எனஃப். பொதுவாவே வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பீப்புள் வந்து எதை தேடியுமே போகவே வேணாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா, ஒரு ராஜா இருக்காங்க, மந்திரி. இதுல வந்து ராஜாவை விட மந்திரிக்கு வந்து ஃபேன்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா வந்து பயங்கரமா இந்த ஒண்ணும் இல்ல, இந்த பாகுபலி படத்துல ராணா வந்து ராஜாவா இருப்பாரு. பட் பாகுபலி வந்து ராஜாவா இல்லைன்னாலும் அந்த பாகுபலிக்கு வந்து நிறைய மக்களோட அந்த இது ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மந்திரி.
சோ ராஜாக்கு வந்து மந்திரியை ரொம்ப பிடிக்கும். மந்திரி வந்துட்டு அவ்வளோ ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரிதான் அவர் எப்பவுமே இருப்பாரு. சோ நல்ல செல்வம், நல்ல செல்வாக்கு, நல்ல பேர் புகழ் எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் அந்த மந்திரிக்கு வந்து ஏதோ ஒரு ஈர்ப்பு இந்த ஆன்மீகத்துக்கு மேல. அப்போ ஒரு நாள் என்ன சொல்றாரு, ராஜா கிட்ட, ராணி கிட்ட, எல்லார்கிட்ட என்ன சொல்றாரு, நான் இனிமேல் இந்த மந்திரி பதவியை வந்து நான் விட்டுறேன், நான் வந்து ஆன்மீகவாதியா போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் வேணாம், எனக்கு அப்படியே எதுவுமே வேணாம், நான் பாட்டுக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏடா உனக்கு இவ்வளவு பொருள் இருக்கு, பொன் இருக்கு, இதெல்லாத்தையும் இவ்வளவு ராஜாவும் உனக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் நீ விட்டுட்டு போறியே, நீ ஏன் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எல்லாம் கேட்பாங்க. அவரும் இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் எதுவுமே வேணாம், நான் கொஞ்சம் தனியா இருக்கணும், எனக்கு அப்படியே இறைவனே நினைச்சிட்டு இருக்கணும், அதனால அதுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சரி இதுக்கு மேல அவனை எதுவுமே தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உன்னோட இஷ்டம், நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே விட்டுருவாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ரொம்ப ரொம்ப வருஷம் அவரை சரி அவன் எங்கேயோ போயிட்டான், அவன் காடு மேடு மலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எங்கேயோ போயிருப்பான், நம்ம இனி அவனை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ராஜாகம் அந்த அரசு வந்துட்டு அப்படியே எப்பம் போல இயங்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஒரு தகவல் வருது, ராஜா நம்ம மந்திரி இருக்கான்ல, அவனை வந்து இந்த ஊரு தெருமுனையில வந்துட்டு ஒருத்தன் பாத்துட்டானம்மா, வாங்க வாங்க அவன் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. ராஜாக்கும் ராணிக்கும் ஒரே சந்தோஷம், என்னடா சொல்ற, நம்மால ஐயோ வாங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு அப்படியே நிறைய அப்படியே எடுத்துட்டு போறாங்க. அவனுக்கு பிடிச்சது, அவனுக்கு என்னெல்லாம் ட்ரெஸ் பிடிக்கும், அப்புறம் இந்த மாம்பழம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படியே எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ராஜா ராணி மட்டும் கிடையாது, என்னென்னமோ அப்படியே தட்டு அப்படி எல்லாரும் அப்படியே ஒட்டுமொத்த அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே கிளம்பி அங்க போயிட்டாங்க. சோ அவரு வந்து கண்ணை மூடிட்டு இருக்காரு, எங்க எல்லாம் இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சரி அவன் எப்ப கண்ணை திறப்பான், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப நேரம் கழிச்சு அவர் அப்படியே கண்ணை திறக்கிறார். கண்ணை திறந்தோடனே ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் மந்திரிக்கு. சரி என்னதான் இருந்தாலும் அவங்க கூட இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்காரு இல்லையா. அப்புறம் வந்து ராஜா கேட்பாரு, ராஜாக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடும். அவர் வந்து கேட்பாரு, என்னடா இப்ப இந்த ஆன்மீகத்துல போய் இப்ப நீ என்னதான் சாதிச்ச, இப்ப என்ன இப்ப எதுவுமே இல்லாம நீ பாட்டுக்கு ஒரு கால் வேஷ்டி கட்டிட்டு நீ இப்ப உட்கார்ந்து இருக்கிற, இவ்வளவு பாரு எத்தனை பேர் உன்னை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க பாரு, இது எல்லாத்தையும் நான் விட்டுட்டா இப்ப நீ என்னதான் கண்ட ஆன்மீகத்துக்கு போயிட்டு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வந்து அவர் ஒரு பதில் சொல்லுவாரு, ராஜா ஃபர்ஸ்ட்லாம் நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருப்பீங்க, நான் நின்னுட்டு இருப்பேன், இப்ப நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், நீங்க எல்லாரும் நின்னுட்டு இப்ப என்னை தேடி வந்திருக்கீங்க, அவ்வளவுதான் ஆன்மீகம் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாரு. அப்போ இது என்ன ஒரு விஷயம்னா, ஆன்மீகம் அப்படின்னு வரும்போது உங்களோட ஆரால இருந்து உங்களோட சக்கரால இருந்து எல்லாமே வேற மாதிரி மாறிடும். ஒரு கடவுளுக்கு ஈக்குவலா வந்துட்டு எல்லாமே மாறிடும். உண்மையான ஆன்மீகவாதி சொல்றேன். சோ அப்படி மாறும்போது எதை தேடியுமே நீங்க போக வேண்டாம், எல்லாம் உங்களை தேடி வரும். சோ நீங்க வந்து காசுக்காக கஷ்டப்படுறதோ இல்ல வந்து எல்லாமே சொல்றேன். சோ அதுக்கு வந்து இந்த ஒரு ஸ்டோரி வந்து நிச்சயமா எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும். வழி தெரியுமா திரும்பி நார்மலா மாற வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு பெரிய சித்தர்களா இருந்தாலுமே, இப்ப மச்சமுனி சித்தர்லாம் மச்சமுனி சித்தர் அவ்வளவுதான், அவரு சித்தருக்கெல்லாம் சித்தர். அவரு மச்சமுனி சித்தரை வந்து அவர் ஒரு மாயைக்குள்ள போய் லாக் ஆயிடுவார். அவரை வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு கோரக்கர் சித்தர் தான் போய், ஐயோ இது கிடையாது, நீங்க என்ன எப்பேற்பட்ட ஆளு, நீங்க என்ன மறுபடியும் போய் மாயைக்குள்ள போய் லாக் ஆயிட்டு இருக்கீங்க, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு பல திருவிளையாடல்கள் கோரக்கர் நிகழ்த்தி தான் மச்சமுனி சித்தரை கூட்டிட்டே வந்தார். அப்போ 18 சித்தர்கள்ல ஒருவராகிய மச்சமுனி சித்தருக்கே வந்து அந்த ஒரு நிலைமை வரும்போது நம்மளும் மறுபடியும் இதுக்குள்ள போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆன்மீகத்துல உள்ளவங்க வந்து வழி தருமாற திருப்பி நார்மலா வரதுக்கு என்னென்ன ரீசனா இருக்கும்? இப்போ கஷ்டத்தினாலே வரும், வெளியே வந்துருவாங்களா, இல்ல ஆன்மீகமே வேண்டாம் நம்ம நார்மல் பீப்புள் நல்லா வசதியா வாழலாம், அந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்கா? இல்ல இப்ப இங்க வந்து ஒரு மிஸ்கன்சம்ஷன், ஒரு பெரிய மிஸ்கன்சம்ஷன் இருக்கு. அது என்னன்னா, ஆன்மீகம்னாலே வசதி இது எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படின்றது. இப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் வேற, மெட்டீரியல் லைஃப் வேற, காசு வேற, இல்ல வந்து எஜுகேஷன் வேற, இல்ல நமக்கு பிடிச்ச ஹாபிஸ், நான் எனக்கு ஒரு பாட்டு பாடணும், ஐயோ நான் ஆன்மீகத்துல இருக்கேன் நான் பாட மாட்டேன், அப்ப அந்த அளவுக்கு எல்லாம் அப்படி எல்லாம் ஆகணும்னு அவசியமே கிடையாது. நீங்க மாயையில இருக்கீங்களா, நினைச்சிட்டு இருக்காங்க, நீங்க எப்படி வாழணும்னு இருக்கீங்களோ அப்படியே வாழுங்க. ஆனா அந்த இது வந்து ஒரு மாயை தான், நம்மளோட உலகம் வேற அப்படின்ற அந்த ஒரு தாட்லயே நீங்க வாழ்ந்தீங்கனாலே அதுவே ஒரு ஞான நிலை தான். நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டுதான் அப்படி போகணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது. இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு வந்து பிரச்சனைகள் காரணம் கிடையாது.
மாயைய உண்மையா நினைக்கிறதுதான் காரணம்னு நான் சொல்லுவேன். அதாவது இப்போ நிறைய பீப்புளுக்கு வந்து எப்படின்னா அது எப்படி கடவுளை நினைக்கிறதோ இல்ல கடவுளை நினைச்சு உட்காரும் போது ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸ் நடக்கும் இல்லையா. இப்போ திருநீர் வாசனம் வர்றது, இந்த சித்தர்களோட வழிபாட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இப்படி எல்லாம் நடக்கிறது இதெல்லாம் தான் வந்து உண்மை. ஆனா எல்லாருக்கும் பொய்யா தெரியுது. ஆனா அதே டைம் வந்து இப்ப குடும்பம், குழந்தை, குட்டி இதெல்லாம் வந்து பொய். ஆனா இதெல்லாம் தான் உண்மையா தெரியுது. சோ எப்ப வந்து இந்த ஒரு திரை அகற்றப்படுகிறதோ அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு உண்மையான வெளிச்சமே வந்து உங்களுக்கு தெரியும். மத்தபடி அது வரைக்கும் வந்துட்டு இதெல்லாம் தான் உண்மை, இதெல்லாம் நான் இப்ப வேலைக்கு போகணும், இது பண்ணணும், அது பண்ணணும், இதெல்லாம் தான் உண்மை, இதை தவிர வேற எதுவுமே இல்ல அப்படின்னு நினைக்கிறதா வந்துட்டு மாயை அப்படின்ற ஒரு திரைன்னு நம்ம சொல்லலாம். அப்போ நார்மல் பீப்புள் எல்லாம் மாய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களா? நிச்சயமா எல்லாருமே அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இங்க இருந்து நம்ம வந்து ஒரு ஞானம் அடைஞ்சு இங்க இருந்து பக்குவம் அடைஞ்சு இது வந்து ஒரு டக்குன்னு அப்படியே இங்க இருந்து அப்படியே வீட்டுல இருந்து மளிகை கடைக்கு போற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. ஆன்மீகத்துக்குள்ள போறது, இதுக்குள்ள போகணும்னாலே நிறைய அடி வாங்குறதுக்கு முதல்ல ரெடியா இருக்கணும். ஏன்னா அந்த அடி வாங்கதான் பக்குவம் அப்படின்றது வரும். அந்த பக்குவம் வரதான் இந்த மாயை திரை வந்து விலகும். யாராவது ஒருத்தவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன்லயே எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆன்மீகத்துக்கு தகுதியே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சிவனை பிடிக்கும், ஆன்மீகம் மேலேயும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆனா அவங்க கேட்டது நடக்கலையாம், அதனால ஆன்மீகத்தை வெறுப்பாங்க. அதாவது நம்ம என்னென்னலாம் கேக்குறோமோ, நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே கடவுள் குடுக்கலன்னா கடவுள் மேல வெறுப்பு வருது. அது எப்படி ஆன்மீகவாதியா இருக்கும்? நீங்க இன்னும் வரவே இல்ல, நீங்க இன்னும் உள்ளுக்குள்ளே வரல, நீங்க அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வச்சுட்டு நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. அது வந்து இட் டசன்ட் ஒர்க். சோ உங்களுக்கு சாதகமா தான் இறைவனே இல்ல இறை சக்தியே செயல்படணும்னு நினைக்கிறது சுயநலம் தானே ஒழிய அது ஞானமோ பக்குவமோ ஆன்மீகமோ கிடையாது. சோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஆன்மீகத்துக்குள்ள வரீங்க அப்படின்னா எதுவுமே எனக்கு இல்லைனாலும் எனக்கு ஓகே, இறைவன் எனக்கு எது கொடுத்தாலும் ஓகே, குடுக்கலனாலும் ஓகேன்ற அந்த நிலை எப்ப வருதோ ஆட்டோமேட்டிக்கா அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். உண்மையாலுமே ரொம்ப அடிபட்டு வாழ்க்கையை வெறுத்து ரொம்ப வந்து மன உளைச்சலுக்குள்ள போய் எதுவுமே வேணாம்ப்பா எனக்கு இறைவன் மட்டும் போதும் அப்படின்னு உண்மையாலுமே போறவங்களுக்கு வந்து நிச்சயமா ஆன்மீகம் வந்து அவங்க ஆன்மீகத்துக்குள்ள போக போக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து அவரோட டிசைனே அப்படிதான். இப்ப சிவபெருமான் அப்படின்னா அவர் வந்து எப்ப இவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தா, எந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்தா அவன் எங்கிட்டன்னு சொல்றதை விட இந்த ஒரு பாதைக்குள்ள எப்ப வருவா அப்படின்றது அவருக்கு தெரியும். அப்ப அந்த கஷ்டத்தை கொடுக்குறாங்க, அதுக்காக பீப்புள் வந்து ஆன்மீகத்துக்குள்ள வராங்க அப்படின்னா அது ஒரு பெர்மனன்ட் பாத், ஒன் வே மாதிரி. திரும்பி எல்லாம் வர முடியாது, அவங்க இப்படியே போயிடுவாங்க. பட் சும்மா ஒரு சுயநலத்துக்காக இப்ப நான் சொன்ன மாதிரி பரிகாரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல அதனால திருவண்ணாமலை போக சொல்லியிருக்காங்க, எனக்கு அங்க போனா கல்யாணம் ஆகும் அப்படின்றதுக்காக நீங்க பண்ற ஆன்மீகம் வந்து கீழே மறுபடியும் சறுக்கி விட்டுரும். அது உண்மை கிடையாது.